ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். இந்த செய்தியுடைய தலைப்பு விளையச் செய்கிற தேவன். பவுல் அப்போஸ்தலன் கொரிந்தியர் சபைக்கு எழுதும் பொழுது, நடுவினாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சினாலும் ஒன்றுமில்லை, விளையச் செய்கிற தேவனாலே ஆகும் என்றார். இந்த ஆண்டவர் நம்முடைய நாட்களிலே, நம்ம வாழ்கிற நாட்களிலே சில நேரங்களே பஞ்சங்கள், வறுமைகள், பலதரப்பட்ட சூழ்நிலை நம்ம கடந்து போனாலும் நாம் நம்மை விளையச் செய்கிற தேவனால தான் எல்லாம் கூடும். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தில் அங்கு ஈசாக்கை பற்றி நம்ம பார்க்கிறோம். ஆபிரகாம் நாட்களில் உண்டான பெரிய பஞ்சம் ஈசாக்கு காலத்திலே வந்தது. இப்போ திருப்பூரில் ஒரு பெரிய பஞ்சம் வருது, நம்ம என்ன செய்வோம்? கோயம்புத்தூர் போயிடலாமா, அல்லது திருச்சி போயிடலாமா, அல்லது எங்கு நல்ல ஒரு விளைச்சல் இருக்கோ அங்கு போகலாம்னு எண்ணங்கள் தோன்றும். அதே போல ஈசாக்கு தோன்றினது. ஈசாக்கு ஆண்டவர் ஈசாக்கோட பேசுகிறார் தரிசனமாகி, நான் உனக்கு சொல்லும் தேசத்தில் குடியிரு. ஆதியாகமம் 26:12 இவன் ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறான். அவருடைய தகப்பனார் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து அவர் நீதி நியாயங்களை கை கொண்டதை ஆபிரகாம் மகன் ஈசாக்கிட்டே கர்த்தர் சொல்லுகிறார். அவன் தகப்பனாய் ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தான், என் நியமங்களுக்கு கீழ்ப்படிந்தான், என் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான் என்று ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்கினிடத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார். ஆதலால் நான் உன்னை என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன். ஆதியாகமம் 26:12 ஈசாக்கு அந்த தேசத்தில் விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தினால் அந்த வருஷத்திலே 100 மடங்கு பலனடைந்தான். என்னுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் விளையச் செய்கிற தேவன். தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவருடைய வார்த்தைக்கும் அவருடைய வசனத்துக்கும் அவருடைய நியமங்களுக்கும் நாம் கீழ்ப்படியும் பொழுது எவ்வளவு பெரிய பஞ்சம் வந்தாலும் ஆண்டவர் அந்த பஞ்சத்திலையும் நம்முடைய பாதுகாக்கிற நம்ம ஆண்டவர். நாம் விதைக்கும் பொழுது அது 100 மடங்கு விளையச் செய்கிற தேவன். அல்லேலூயா. அவன் வர வர விருத்தி அடைந்தான், பெரியவனான் என்று ஆண்டவர் ஈசாக்கை குறித்து அங்கே எழுதி வைத்திருக்கிறார். பவுலும் சொல்கிறார், நான் நட்டேன், அப்போல நீர் பாய்ச்சினான், விளையச் செய்கிறது தேவன் என்று பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நீங்களும் நானும் ஆண்டவரை நம்பியிருப்போம். ஆண்டவர் நம்முடைய எல்லா காரியங்களையும் கர்த்தர் நம்மளுக்கு கிருபை செய்வார், கர்த்தர் விளையச் செய்வார், கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ. பிரைஸ் தி லார்ட்.